மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ர மருதக துன்வந்தி திவ்யைஸ்தவைகை வேதை சாங்கபதக்ரமோபனிஷதை காயந்தி யம் சாமகாஹ தியானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினஹ யஸ்யாந்தம் ந விதுசுராசுரகணா தேவாய தஸ்மை நமக தேவாய தஸ்மை நமக. ஸ்ரீமத் பகவத்கீதை 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம் 27வது ஸ்லோகம் படிக்கணும். சர்வாணீந்திரிய கர்மாணி பிராண கர்மாணி ஜாபரேன் ஆத்ம சம்யம யோகாக்னௌ ஜுக்வதி ஞானதீபிதே. சர்வாணீந்திரிய கர்மாணி பிராண கர்மாணி சாபரே ஆத்ம சம்யம யோகாக்னௌ ஜுக்வதி ஞானதீபிதே. ஸ்ரீமத் பகவத்கீதை 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம். அறிவினால் செயலை துறத்தல். என்றைக்குமே நாம் செயலை விடவே முடியாது. இந்த உடம்பில் இருக்கிற வரைக்கும் செயலை விட முடியாது. ஆனால் செயல் தான் நம்மளை பந்தப்படுத்துதுன்னு சொல்லி சாஸ்திரமெல்லாம் சொல்லுது. அப்போ செயல் செஞ்சுக்கிட்டே எப்படி பந்தப்படாமல் இருக்குதுன்னு சொன்னால், ஒரு அறிவோடு இருந்தால் நம்ம செயல் செய்தாலும் பந்தப்படாமல் இருப்போம். ஏன் செயல் செஞ்சு பந்தப்பட்டால் பட்டு போது பெண்ணா நம்மளுக்கு அப்படின்னு நினைக்கலாம். அந்த பந்தப்படுவதால் தான் நம்மளுக்கு பிறப்பு இறப்புங்கிறதே ஏற்படுது. அந்த செயலில் பந்தத்தை ஏற்படுத்தி நாம் என்ன பண்ணுறோம், பிறவி சக்கரத்தில் சுழந்துக்கிட்டே இருக்கோம். இந்த பிறவிலையும் நாம் துக்கத்தை அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அது அறிவினால் அந்த தத்துவத்தை கொண்டு வந்துட்டோம்னு சொன்னால், இப்போயே இந்த உலகத்திலே நம்ம வாழும் பொழுதே ஆனந்தமாக இருக்க முடியும், நிறைவோடு இருக்கணும். அதே ஜீவன் முக்தின்னு பேர். இந்த உலகத்திலே பிரச்சனைகளை என்றைக்கு ஒரு நாள் நம்ம நீக்க முடியாது. இந்த பிரச்சனைகள் ஒரு காலத்திலே நம்ம நீக்க முடியாது. வெளியிருந்து வரக்கூடிய பிரச்சனை நீக்கிற சக்தி நம்மகிட்ட கிடையாது. மழை வந்துச்சுன்னா மழையை நிப்பாட்டுற சக்தி கிடையாது. ஏப்ரல் மாதம் வந்தால் வெயில் கொளுத்தித்தான் ஆகும். அதெல்லாம் வெயிலை குறைச்சி அடின்னு கடவுள்கிட்ட கூட சொல்ல முடியாது நம்மளால். ஏசி போட்டு வேணால் இருந்துக்கலாம், இல்லை கொடையை பிடிக்கலாம், வேறு வழி கிடையாது. அது மாதிரி வெளியிருந்து வரக்கூடிய தாக்குதல்களை நம்மளை தாக்க விடாமல் தடுக்கிறது இந்த ஞானமே. அப்படி இருக்கிறது தான் நம்ம இந்த உலகத்தில் வாழும் பொழுதே ஞானத்தோடு வாழ்வது ஜீவன் முக்தின்னு சொல்கிறது. இந்த ஞானத்தோடு இறந்தால் மீண்டும் பிறக்க மாட்டோம். அதுக்கு பேர் விதேக முக்தின்னு பேர். அதனால் நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், இந்த அறிவை எப்படி வருதுன்னு சொன்னார். ஆத்மா, நம்மளுடைய உடம்புக்கு ஆதாரமான தத்துவம் ஆத்மா. அது ஒரு நாளும் செயல்படாது. கரண்ட்டு எப்பொழுதுமே பாருங்கள், அது நேரடியாக செயல்படவே படாது. ஃபேனில் உள்ளே ஃபேனை சுற்ற வைக்கும், லைட்டுக்குள்ளே போய் லைட் எரிய வைக்கும். அது சுற்றினாத்தான் கரண்ட் இருக்குதுன்னு தெரியும், லைட் எரிஞ்சாத்தான் கரண்ட் இருக்குதுன்னு தெரியும். அது மாதிரி ஆத்மா இருக்கிறதுனால தான் இந்த மனசும் புத்தியும் செயல்படுது. ஆனால் ஆத்மா செயல்படாது. இதுதான் வேதாந்தத்தினுடைய சார ஞானமே. இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஆத்மா ஒரு காலம் செயல்படாது என்ற அறிவோடு இந்த அனாத்மா உடல் எப்பொழுதுமே செயல்படும் அப்படின்னு நினச்சிட்டு நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லாமல் செயல்படுவது தான் ஞான கர்ம சந்நியாசங்கிறதே. அதைத்தான் பல ஸ்லோகங்களில் சொல்லி, ஒருவேளை இந்த தத்துவத்தை நீ நல்லா இருக்க முடியலைன்னா ஓம் பிரம்மா அர்ப்பணத்தை சொன்னார். நீ ஒவ்வொரு செயலிலும் எல்லாவற்றையும் பிரம்மமாக பார்த்துவிடு. அதுக்கு உதாரணமாக யாகத்தை சொன்னார். அந்த காலத்தில் வேள்வி தான் பெரிய வேலை. இப்போ என் செயலில் முக்கியமான ஒரு செயல்பாடுங்கிறது வேள்வி, ஹோமம் பண்ணுறது. அந்த ஹோமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலியுமே நீ பிரம்மனாக பார்த்தேன்னா செய்தும் செய்யாதவனாக ஆகிறாயினார். கோமக்கரண்டி பிரம்மன், ஹோமத்தில் விடுற நெய் பிரம்மன், அந்த அக்னி பிரம்மன், பிறகு இதனால் செய்யக்கூடிய எஜமானன் பிரம்மன், அந்த செய்கிற ஹோமம் செய்கிறவன் பிரம்மன், எல்லாம் பிரம்மன் தேன் அறிவோடு பார்த்தேன்னா நீ பிரம்மஸ்வரூபமாகவே ஆகிவிடுவாயினார் பலன். இது நம்ம 24வது ஸ்லோகத்தில் பார்த்தோம்.
பிறகு 25லேருந்து என்ன பண்ணார்னு சொன்னால் இப்படிப்படையாக சாதனைகள் சொல்ல ஆரம்பித்தார். என்ன சொன்னார்னா 25லேருந்து ஒரு 12 சாதனைகள் சொல்கிறார். இந்த ஞானத்தை அடைய வேண்டும் என்றால் ஞான யோகம்னு ஒரு சாதனை, அதையும் சொன்னார். அந்த ஞான யோகத்துக்கு தகுதியாக 11 சாதனைகள். இந்த வேள்வியை உதாரணமாக சொன்னதுனால ஒவ்வொரு சாதனையும் நீ வேள்வியாக நினச்சிக்கன்னார். ஒவ்வொரு சாதனையும் வேள்வியாக கற்பனை பண்ணி 12 சாதனைகளை சொல்ல போகிறார். இந்த 12 சாதனையுமே ஒரு வேள்வின்ட்டார். நம்ம என்ன நினைக்கிறோம், ஹோமகுண்ட வளர்த்து அது அக்னியெல்லாம் உருவாக்கி திரவியங்கள்லாம் போடுறதே வேள்வி நினைக்கிறோம். அதுவும் வேள்வி தான். இங்கே என்ன சொல்கிறாரு, நீ செய்கின்ற ஒவ்வொரு சாதனையையும் வேள்வியாக கற்பனை செய்து கொள்னு சொல்லி 12 சாதனைகள் சொன்னார். போன கிளாஸில் 25வது ஸ்லோகத்தில் 2 சாதனை பார்த்தோம். அதாவது தேவ யஜ்ஞம், ஞான யஜ்ஞம், மொத்தம் 12 சாதனைகள் சொல்கிறார். இதில் தேவ யஜ்ஞம், ஞான யஜ்ஞம். இந்த ஞான யஜ்ஞங்கிறது கடைசியாக வர்ற சாதனை, அதை முதலே சொல்லிட்டார். இங்கே தேவ யஜ்ஞங்கிறது என்னென்னா யாகம் வளர்க்குறதே ஒரு சாதனைங்கிறார். கோமகுண்ட வளர்த்து பூஜையெல்லாம் பண்ணுறோம் பாருங்கள், அதுவே ஒரு சாதனைன்னு சொல்லிட்டார். நம்ம வீட்டில் எத்தனையோ ஹோமமெல்லாம் பண்ணுறோம். அப்போ நம்ம வைதிகர்களுடைய குடும்பத்தில் டெய்லி அக்னிஹோத்திரம்லாம் உண்டு. டெய்லி வீட்டில் அக்னிஹோத்திரம் பண்ணுவாங்க. அதுவே ஒரு வேள்வி தான். அது மாதிரி டெய்லி பூஜை பண்ணுறது இல்லை, நம்ம அந்த ஹோமம் வளர்க்கலை, டெய்லி பூஜை பண்ணுறது ஒரு சாதனை. தேவ யஜ்ஞம், இறை வழிபாடு என்பது ஒரு சாதனை. அடுத்தது 2வது சாதனை என்ன சொன்னார்னா அந்த 25வது ஸ்லோகத்தில் ஞான யஜ்ஞம். ஞான யஜ்ஞங்கிறது என்னன்னு சொன்னால் அங்கே பிரம்மங்கிற நெருப்பில் ஜீவாத்மாங்கிற இந்த அகங்காரத்தை தியாகம் பண்ணுறது. எல்லாத்தையும் ஒரு ஹோமகுண்ட அக்னியாகவும் அதை போகிற ஹவிஷாவும் இந்த சாதனையை பூரா சொல்ல போகிறார். என்ன சொல்ல போகிறாருன்னா ஒவ்வொரு சாதனை எது அக்னி, அக்னியில் ஒன்று போடுறோம்ல, போட்டோன்னு என்ன ஆயிடுது, அது அக்னி மயமாயிரும், அது இல்லாமல் போயிடும். அப்போ ஒவ்வொரு சாதனையும் என்ன பண்ணுறாருன்னா வேள்வியாக நினச்சி அக்னி, ஹவிஷ்னால் அதை போகிற திரவியம், நெய் போன்ற பொருள்கள். ஞான யஜ்ஞத்தில் என்ன சொன்னார்னா தேவ யஜ்ஞத்தில் அக்னி தான், அதில் போடக்கூடிய திரவியம் தான். நம்ம வழிபாட்டில் தீபமெல்லாம் ஏற்றுறோம், நிறையா படைக்கிறோம், அதெல்லாம் சாதாரண வழிபாடே ஒரு யஜ்ஞம் சொல்லிட்டார். ஞான யஜ்ஞத்தில் பிரம்மங்கிறது அக்னி இருக்குது, பிரம்மன் மட்டும்தான். இந்த பிரம்ம ஞானத்தில் அந்த அக்னியில் என்னத்தை போடுறோம்னா ஜீவாத்மாவை சமர்ப்பிக்கிறோமா. ஜீவாத்மாவை சமர்ப்பித்தா என்ன ஆகும், அதுவும் அக்னிமயமாயிரும், பிரம்மமயமாக ஆகிவிடும். ராமகிருஷ்ணர் ரொம்ப எளிமையாக உதாரணம் சொல்வார். சொன்னேன், கடலுக்குள்ளே உப்பு பொம்மை என்ன பண்ணுமா, இறங்கி ஆராய்ச்சி பண்ண போகுமா, அது என்ன ஆகும், அதுவும் உப்பு ஆயிரும், கடல் ஆயிரும், கடல் மயம் ஆகிவிடும். அது மாதிரி நம்மளுடைய அகங்காரத்தை பரமாத்மாவிடம் சமர்ப்பித்தல். இது ஞான வேள்வி. தேவ யஜ்ஞம், ஞான யஜ்ஞம்னு 25ல் பார்த்தோம். 26ல் இந்திரிய கட்டுப்பாடுங்கிற வேள்வியை சொன்னார். நான் திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். அதில் தமகன்னு பேர். அதில் 2 விஷயம் சொன்னார். இந்திரிய கட்டுப்பாடை 2 சாதனையாக பிரித்தார். ஒன்று இந்திரிய கட்டுப்பாடு அப்படிங்கிற அக்னியில் இந்திரிய விஷயங்களை தியாகம் பண்ணுறது, அதாவது கெட்ட விஷயங்களுக்கு போகாமல் தடுத்தல் ஒரு சாதனை. இந்திரியம் என்ன பண்ணால் நல்ல விஷயத்துக்கு இயல்பாக போகாது, கெட்ட விஷயத்தையும் தன்னை எறியாமல் போகும். அது இந்திரியங்களுடைய சுபாவம். நீர் எங்கே பள்ளம் இருக்கோ அங்கே ஓடிக்கிட்டே இருக்கும். பள்ளத்துக்கெல்லாம் நம்ம மோட்டரை வச்சு தண்ணி எடுத்து பாய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கீழே இருக்க தண்ணியை மேலே கொண்டு போகிறதுக்கு பம்ப் செட்லாம் தேவை. மோட்டரெல்லாம் போட்டுதே மேலே கொண்டு போகணும். மேலே போகிறதுக்கு முயற்சி தேவை இருக்குது, கீழே போகிறதுக்கு முயற்சி தேவையில்லை, தடுக்கிறதே வேலை. அதை என்ன பண்ண, தடுக்கணும். அப்படி தவறான விஷயங்களுக்கு இந்திரியங்கள் போகும் பொழுது அதை தடுப்பது ஒரு சாதனையினர். அதுவும் இந்திரிய கட்டுப்பாடு. இந்திரிய கட்டுப்பாடு என்ற அக்னியில் இந்திரிய விஷயங்களை தியாகம் செய்தல். அதில் ஹவிஷ் என்ன, ஹவிஷ்னு என்ன, அதில் போடக்கூடிய திரவியங்கள். இந்திரிய கட்டுப்பாடு அக்னியாக நினச்சிக்கிட்டு
அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே போக விடாமல் தடுக்கிறங்கிற சாதனையை பண்ணுறது. இது ஒரு சாதனை. பிறகு என்ன பண்ணார்னா, அதே இந்திரிய கட்டுப்பாட்டில் இன்னொரு சாதனை சொன்னார். நல்ல விஷயங்களுக்கு மனதை செலுத்துதல். அங்கே என்னன்னா, இந்திரியங்கள் அக்னி. அங்கே இந்திரியங்களை கொண்டு போய் அங்கே என்ன பண்ணிட்டோம், அந்த இது கட்டுப்பாடுங்கிற விஷயத்தில் போட்டோம். இங்கே இந்திரியங்கள் நெருப்பாக இருக்குது. இந்திரியங்களுக்குள்ளே போட வேண்டியது என்ன வேணுன்னா, நல்ல விஷயங்களை உள்ளே போடணுமா. நல்ல விஷயங்களை முதல்ல இந்திரியங்களுக்குள்ள கெட்ட விஷயங்கள் போடாமல் தடுக்கிறது, அப்புறம் இந்திரியங்களுக்குள்ள நல்ல விஷயங்களை போட்டு படுறது. இப்போ நம்ம கண்ணெல்லாம் காதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு, கேட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த 2வது யஜ்ஞம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நல்ல விஷயங்களை உள்ள காதில் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு நல்ல சீரியலே, நல்ல சீரியல் பார்த்தா அது நல்லது. ராமாயணம் மகாபாரதம்லாம் பார்த்தா தேவையில்லாத விஷயங்களை பார்க்காம இருக்கிறது அது ஒரு வேள்வி. இதெல்லாம் 2 பார்த்தோம். இப்போ கடைசியாக 3வது 27வது ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம் சொன்னால், மனக்கட்டுப்பாடு தமக. இங்கே என்னன்னு சொன்னால், மனக்கட்டுப்பாடு எதுக்குன்னு சொன்னால், இந்திரியங்களை முழுசாக நம்மளால் கட்டுப்படுத்த முடிகிறதில்ல. இன்னொன்று, காது கண்ணெல்லாம் நம்ம ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் மூடிக்கிட்டு போகவே முடியாது. தேவையற்ற விஷயங்கள் கண்ணில் படும், தேவையற்ற விஷயங்கள் காதில் விழும். அது போய் என்ன பண்ணணும்னா, உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கும். கடைக்கே போகிறோம், ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறோம், ஒன்றை வாங்கலான்ட்டு போயிருப்போம், இன்னொன்று கண்ணில் படும். என்ன பண்ணோம், வீட்டில் போய் அதை பார்த்தோமே, அதை வாங்காமல் வந்துட்டோமேன்னு போட்டு உரு போட்டுக்கிட்டே இருக்கும் திருப்பி. இருக்கா இல்லையா? சிலது நல்லதாக இருக்கும், சிலது தேவையில்லாததாக இருக்கும். அப்போ தேவையற்ற விஷயங்கள் கண்ணில் உள்ளே போனவுடனே அது தேவையா தேவையில்லையான்னு ஆராய்ச்சி பண்ணி அதை நீக்க வேண்டியது மனதினுடைய வேலை. இது மனக்கட்டுப்பாடு. போட்டு மீண்டும் 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 அதை சிந்திக்காமல் தடுத்தல், இது ஒரு மனக்கட்டுப்பாடுன்னு பார்த்தோம். இல்லையே, நான் காலையில் எந்திரிச்சு 5 மணிக்கெலாம் எந்த விஷயத்தையும் பார்க்கல, எந்த விஷயத்தையும் போடலை, உட்காந்து தியானம் பண்ண எத்தனையோ விஷயம் உள்ளே வருதேன்னா, ஏற்கனவே பார்த்ததெல்லாம் உள்ளே உட்காந்துருக்கு. ஒன்று இப்போ பார்த்தது வந்துக்கிட்டு இருக்கும் மனசுக்குள்ளே, அதை நீக்கிறது மனக்கட்டுப்பாடு. இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, எத்தனையோ ஜென்மாந்திர வாசனையெல்லாம் உள்ளே போய் உட்காந்துருக்கு. பொறாமை, எனக்கு சொன்னேன், பொறாமையெல்லாம் யாருக்காவது சொல்லி கொடுத்து பழகிறோமா? ஒரு குழந்தைக்கு பொறாமைப்படுன்னு யாராவது சொல்லி கொடுத்துருக்கோமா? நம்மளுக்கே யாராவது நீ பொறாமைப்படுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? யோசிச்சு பாருங்கள், எப்படி நம்மளுக்கு பொறாமை வந்துச்சு? சில கெட்ட குணங்கள்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கவே இல்லை யாரும். ஆனால் என்ன பண்ணியிருக்கு, எத்தனையோ ஜென்மாந்திர வாசனைகள். அது எப்படி இருக்குது, எந்த ஜென்மத்தில் எங்கே பார்த்தோம் தெரியாது. அது வரும் பொழுது விவேக புத்தி வேலை செய்யணுங்க. வேலை செஞ்சு என்ன பண்ணணும், அதை வரவிடாமல் திருப்பி திருப்பி நினைக்கிறது மனக்கட்டுப்பாடு அப்படிங்கிற விஷயத்தை நான் பார்த்தோம். இதில் இந்த மனக்கட்டுப்பாடுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, விவேக சக்தி வேணுங்கிறார். புத்தி கொஞ்சம் வேலை செய்யணும். இந்த விஷயம் தேவையா தேவையில்லையான்னு வேலை செய்யணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னோம். இந்த ஹோமகுண்டத்தில் நம்ம ஹவிஷை போடுறோம், திரவியங்கள் போடுறோம். அதில் போடும் பொழுது பார்த்து நிறைய பழங்கள் திரவியங்கள்லாம் போடுவாங்க, நெய் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. நெய் விட்டால் அது பாட்டுக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கான். ஆனால் திரவியங்களை போடும்போது அந்த நெருப்பு கொஞ்சம் அப்போ என்ன தூண்டி விடணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, விறகுகள்லாம் நிறையா போடுவாங்க. போட்டு அக்னியை கொஞ்சம் நல்லா வளர்த்து, பிறகு இந்த பூர்ணாகுதி பண்ணும்போது நிறையா பழங்கள்லாம் போட்டு திருப்பி நெய்யை விடுவாங்க. அப்போ என்ன பண்ணும், திருப்பி அது நல்லா எரியும். அப்படி இந்த அக்னியை தூண்டி விட்டு அதுக்குள்ளே போடுறது, அது என்ன சொல்கிறாருன்னா, விவேக சக்தியை தூண்டி விட்டு இந்த தேவையற்ற எண்ணங்களை உள்ளே போட்டு எரிச்சிடணும். அதுக்கு பயன்படுவது என்னது, விவேக சக்தி அப்படிங்கிறார். நான் இந்த போன வியாழக்கிழமை ஒரு புதன்கிழமை திருச்சியில் ஒரு சண்டி ஹோமம் நடந்தது. ஒரு 10 சன்னியாசிகளை கூப்பிட்டுருந்தாங்க எங்களை. அங்கே அது வைதிகர்கள்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க. அங்கே ஒரு குருவாயூர் கோயில் ஒன்று கட்டியிருக்காங்க திருச்சி பக்கத்தில். அது ஒரு கிராமம்தான், நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த கிராமத்தில் இப்படி இவ்வளோ பேர் வைதிகர்கள் இருந்து இந்த ஹோமம் பண்ணுறாங்கன்னு எனக்கு ரொம்ப பெரிய யாகசாலை. அதில் பார்த்திங்கன்னா அந்த ஹோம குண்டம் பார்த்திங்கன்னா 10க்கு 10 இருக்கும், 10 அடி நீளம் 10 அடி அகலம் இருக்கும். ஆழம் எவ்வளோன்னு தெரியலை. அவ்வளோ பெரிய ஹோம குண்டம் ஒரு வாரமாக நடக்குது சண்டி ஹோமம். நிறைவுக்கு எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. எங்களையும் அந்த ஹோம குண்டத்தை திரவியங்கள்லாம் போட சொல்லி ஆதிசங்கருக்கு நாங்களே அபிஷேகம் பண்ணோம். அன்றைக்கி நாங்கள் அந்த 10 சன்னியாலும் சேர்ந்தே அபிஷேகம்லாம் பண்ணோம். சங்கரருடைய விக்கிரகத்துக்கு பண்ண வச்சாங்க. அதில் போட்ட திரவியங்கள் பற்றி எனக்கே இப்படி ஒரு ஹோமம் பார்த்ததே இல்லை.
அதுக்கு அவ்வளவு நெய்யை விட்டு அந்த விறகுகள்லாம் போட்டு அக்னி எரியுது. ஒரு 10 கூட ஆப்பிள் இருக்கும், 10 கூட தேங்காய் இருக்கும், பாதாம் பருப்பு மட்டும் 10 கிலோ இருக்கும். அதோட போட்டது கூட கூடையாக போடுறாங்க. சேலை மட்டும் ஒரு 10 சேலை இருக்கும். அது எப்படி காஸ்ட்லியான சேலை, அவ்வளோ பிரம்மாண்ட. உத்தரகோஷம் என்னது, முத்தரசநல்லூர், கரெக்ட், முத்தரசநல்லூர், கரெக்ட், அதே ஒரு முத்தரசநல்லூர், முத்தரசநல்லூர். பிரம்மாண்டமாக நடந்தது அந்த ஹோமம். இப்போ இந்த புதன்கிழமை நாங்கள் போயிருந்தோம். அப்போ அந்த அக்னி அங்கே என்னன்னா, அவ்வளோ போடும் பொழுது அந்த பழங்கள்லாம் போட்டு தேங்காய் மட்டை போட்டால் எரியும், பழங்கள் போடும்போது அப்போ அந்த அக்னியை தூண்டி விடுறது. அது மாதிரி இந்த மனக்கட்டுப்பாடுக்கு ரொம்ப முக்கியம் விவேக சக்தி. விவேக சக்தியினால் அந்த அக்னியை தூண்டி விட்டு அதை வளர்த்து விட்டு அதில் என்ன பண்ணேன், இந்த மனக்கட்டுப்பாடுங்கிற கவிஷை போடணும்னு சொல்லி இந்த சொல்கிறார். சர்வாணி இந்திரிய கர்மாணி, எல்லா இந்திரியங்களுடைய செயல்களையும், இந்த முதல் வரியில் பிராண கர்மாணி, முதல்ல சொன்னது சர்வாணி இந்திரிய கர்மானின்னா எல்லா ஞானேந்திரியங்களுடைய செயல்களையும், பிராண கர்மானின்னா எல்லா கர்மேந்திரியங்களுடைய செயல்களையும். நம்மளுக்கு 10 இந்திரியம் எங்கே இருக்குது, 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம் இருக்குது. இந்த எல்லா இந்திரியங்களின் செயல்களுக்கைகளை ச அபரே சிலர் ஆத்ம சம்யம யோக அக்னௌ, ஆத்மன்னு அந்த இடத்துல மனம்னு அர்த்தம், சம்யமன்னா கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு என்ற யோகமாக இருக்கின்ற அக்னியில் இந்த இந்திரிய விஷயங்கள் என்ன பண்ணுற, மனக்கட்டுப்பாடுங்கிற அக்னியில் ஜுக்வதி அர்ப்பணம் செய்கிறார்கள். எப்படி அர்ப்பணம் செய்கிறார்கள், சும்மா போய் அந்த அக்னியில் போட்டால் வேகாது, அணைஞ்சு போயிடும். அதனால் அடுத்த வார்த்தை ஞான தீபித்தே, விவேக சக்தியினால் தூண்டிவிடப்பட்ட அக்னியில்ட்டார். புத்தி வேலை செய்யணும் கொஞ்சம், இது நல்லது, இது கெட்டது, இது போகலாம், போகக்கூடாது, இதனால் நம்மளுக்கு நல்லது வருமா கெட்டது வருமா, இந்த செயலில் போனால் நம்மளுக்கு எப்படியெல்லாம் தீமைகள் வரும்னு ஆராய்ச்சி பண்ணுற விவேக சக்தி. நித்திய அனித்திய வஸ்து விவேகம்னு சொல்லுவோம் சாதன சஷ்டிய சம்பத்தியில். ஒன்றில் போகும்பொழுது இதனால் நம்மளுக்கு என்ன விளைவுகள் வரும்னு யோசிக்கணும். அந்த விவேகத்தை சிந்தித்து அந்த தூண்டிவிட்டு அதில் இந்திரிய மனக்கட்டுப்பாடு என்ற திதை உள்ளே போடுதல். இங்கே சென்ற ஸ்லோகத்தில் இந்திரிய கட்டுப்பாடை சொல்லிட்டார், இங்கேயும் இந்திரிய கட்டுப்பாடை சொல்கிறார். இந்திரிய கட்டுப்பாடுங்கிறத என்ன பண்ணணும், இந்த மனக்கட்டுப்பாடுங்கிறதுல போடணும்னு சொல்கிறார். இங்கே இந்த சமமும் தமமும், இந்திரிய கட்டுப்பாடும் மனக்கட்டுப்பாடும் ஒன்று சார்ந்ததே இருக்கும். மனதை கட்டுப்படுத்த இந்திரியங்கள் கட்டுப்பாடாகும், இந்திரியங்களை கட்டுப்படுத்த மனம் கட்டுப்பாடாகும். ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கு. ஒன்றை கட்டுப்படுத்த ஆரம்பித்தா இன்னொன்று ஆட்டோமேட்டிக்காக கட்டுப்பட ஆரம்பிக்கும். இதில் இதை கட்டுப்படுத்துகிறதா அதை கட்டுப்படுத்துகிறதாலும் இல்லை, எங்கே எது தேவையோ அங்கே மனசு போச்சுன்னா மனசை கட்டுப்படுத்தணும், இந்திரியங்கள் போச்சுன்னா இந்திரியங்களை நிப்பாட்டணும். இப்படி ரெண்டும் சேர்ந்து தான் அது செயல்படும். அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், மன சஞ்சலம் மட்டும்தான் இந்திரியங்களும் சஞ்சலப்படும், இந்திரியங்கள் சஞ்சலம் இருந்தால் மனமும் சஞ்சலப்படும். இங்கே மனக்கட்டுப்பாடு என்ற சாதனையை விவேக சக்தியினால் தூண்டிவிடப்பட்டு செய்தல். இது அந்த மனதை பற்றி 6வது அத்தியாயம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறார், அங்கே பார்க்கலாம் நம்ம. அப்போ இங்கே என்ன சாதனை, மனக்கட்டுப்பாடு என்ற சாதனை. இந்த சினிமா பாட்டு இருக்க, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. இந்த மனிதன் போன பாதையை மறந்து போகிறது விவேக சக்தி இல்லாமல் இருக்குது. நம்மளுக்கு முன்னாடி போனவங்கெல்லாம் எப்படியெல்லாம் போயிருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணி, கண் போன போக்குங்கிறது ஞானேந்திரியம், கால் போன போக்குங்கிறது கர்மேந்திரியம். ஏன்னா காலெல்லாம் கர்மேந்திரியத்தில் சேரும், கண் ஞானேந்திரியத்தில் சேரும். இது ரெண்டும் போகிற போக்கில் மனசு போகக்கூடாது, மனசு போகிற போகத்தில் திருப்பி இந்திரியங்கள் போகக்கூடாது, மனுஷன் போகக்கூடாது. ஏற்கனவே இந்திரிய கட்டுப்பாடில் போன மனுஷன் போன பாதையை மறந்து போகக்கூடாதுங்கிற பாட்டு, அருமையான பாட்டு. மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா, பழைய பாட்டு, எம்ஜிஆர் பாட்டு நினைக்கிறேன். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமான்ட்டார். இது ரெண்டுக்கும் சேர்த்த கட்டுப்பாடு, இந்திரிய கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாடுக்கு சேர்ந்த ஒரே பாடல் சினிமா பாட்டு. அது அடுத்த சாதனை, அடுத்த ஸ்லோகத்தில் 2 சாதனை வரப்போகுது, அதை அடுத்து பார்க்கலாம். 27 ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். சர்வாணி இந்திரிய கர்மாணி ச பிராண கர்மாணி சாப்பரேன் இருக்கு. ச அபரேன்னா
இன்னும் சிலர். முதல் ஸ்லோகத்தில் 2 வேல்யூ சொல்லிட்டார். அங்கே சில பேர் இந்த 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 சாதனைகள்லாம் பண்ணுறாங்கன்னு. இங்கே இன்னும் சிலர், மேலும் சிலர் என்ன சாதனை பண்ணுறாங்க? சர்வாணி இந்திரிய கர்மாணி. சர்வாணி எல்லா விதமான இந்திரியங்களினுடைய கர்மாணி செயல்களையும், பிராண கர்மாணி கர்மேந்திரியங்களின் செயல்களையும், அடுத்தவரி ஆத்ம சம்யம மனக்கட்டுப்பாடு என்ற யோக அக்னவ் யோகமாக இருக்கின்ற அக்னியில் ஜுக்வதி ஞான தீபிதே. ஞான தீபிதேன்னா விவேக சக்தியினால் தூண்டிவிடப்பட்டு ஜுக்வதி அர்ப்பணம் செய்கிறார்கள், கோமம் செய்கிறார்கள். இங்கே மனக்கட்டுப்பாடு, சாதனை மனக்கட்டுப்பாடு. இங்கே அக்னிங்கிறது மனக்கட்டுப்பாடு. அதில் போடுற திரவியம் இந்திரியங்கள், இந்திரிய விஷயங்கள்லாம் அதில் போக விடாமல் அதில் போட்டவொன்னே என்ன ஆயிடுது? மனக்கட்டுப்பாடு என்ற சாதனை விடுகிறது. அடுத்து 28 படிக்கலாம். திரவிய யஜ்ஞாஸ்தபோ யஜ்ஞாம் யோக யஜ்ஞாஸ்ததா பரேம் ஸ்வாத்யாய ஞான யஜ்ஞாச்ச யதய சம்சித விரதாஹாம். திரவிய யஜ்ஞாஸ்தபோ யஜ்ஞாம் யோக யஜ்ஞாஸ்ததா பரேம் ஸ்வாத்யாய ஞான யஜ்ஞாச்ச யதய சம்சித விரதாஹாம். இங்கே இந்த ஸ்லோகத்தில் 5 சாதனையை சொல்லிடுறார். இங்கே ஒரு 5 சாதனை வருது. ஏற்கனவே 2 4 சொல்லிட்டார். அது பிறகு ஒரு 2 அடுத்ததில் இன்னொரு 3 சாதனை சொல்லி முடிப்பார். இங்கே திரவிய யஜ்ஞம், பிறகு தபோ யஜ்ஞம், பிறகு யோக யஜ்ஞம், ஸ்வாத்யாய யஜ்ஞம், ஞான யஜ்ஞம். 5 யஜ்ஞம் வருது. திரவிய யஜ்ஞம்னா தான யஜ்ஞம்னு அர்த்தம். பொருள்களை கொடுத்தல், தானம் செய்கின்ற சாதனைங்கிறார். எது ஹவிஸ் எது அக்னியெல்லாம் இங்கே சொல்லலை, நம்ம அதை புரிஞ்சுக்கிறணும். எந்த அக்னியில் எந்த ஹவிஸை போடுறது இது நாமளே புரிஞ்சுக்கலாம். நாம் இருக்க ஒரு பொருளை நாம் கொடுக்குறோம், தானமாக கொடுக்குறோம். அக்னி யார்? பெறுபவர் அக்னி. கொடுக்கக்கூடிய பொருள் ஹவிஸ். இங்கே தானம் என்ற யஜ்ஞம், அதுக்கு திரவியம்னா பொருள்கள்னு அர்த்தம். அந்த பொருள்களை கொடுத்தல் என்ற யஜ்ஞம். பொருள்களை அக்னியில் போடுறது மாதிரி மற்றவங்களுக்கு கொடுத்தல். யாருக்கு கொடுக்குறோமோ அவர் அக்னி, வாங்குபவர் அக்னி. இதை சில பேர் செய்கிறாங்கன்னு சொல்கிறார். இந்த பொருள்களை கொடுக்கறது மட்டும் தானம் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கங்க. நம்ம இருக்கக்கூடிய ஒரு கல்வியை கொடுக்குறோம், ஒரு பொருள் சேவையை கொடுக்குறோம், நம்ம இருக்கக்கூடிய திறமைகளை கொடுக்குறோம், உழைப்பை கொடுக்குறோம், டயத்தை கொடுக்குறோம். எதை கொடுத்தாலும் தானம் தான். பொருளை கொடுக்கறது மட்டும் தானம் இல்லை. அறிவு, சேவை, சக்தி எது உங்களால் முடியுமோ நம்மளால் அதை மற்றவங்களுக்கு பயன்படும் வகையில் கொடுப்பதற்கு பேர் திரவிய யஜ்ஞம். இது ஒரு ஆன்மீக சாதனை. இந்த தானங்கிறது சந்நியாசத்துக்கு ஒரு ரிகல்சல்னு சொல்லுவாங்க. தானம் பண்ணுற புத்தி இருந்தால் தான் சந்நியாசமே எடுக்க முடியும்பாங்க. அப்படி இல்லாமல் எடுத்தாலும் அந்த சந்நியாசம் அவ்வளோ தூரம், தானம் பண்ணுற புத்தி இல்லாதவங்க சந்நியாசம் எடுத்தாலும் அதுக்கு அவ்வளோ எஃபெக்ட் இருக்காது. சாணம் பண்ணுற புத்தி இருந்து சந்நியாசம் எடுக்காட்டாலும் அவங்க சன்னியாசி தான்ங்கிறார், இல்லறத்தில் இருந்தாலும் கூட. ஏன்னு சொன்னால் தான் இருக்க தியாகம் பண்ணுறது, தாங்கிட்ட இருக்க பொருள்களை தியாகம் பண்ணக்கூடிய ஒரு புத்தி. இந்த நாடகம் டான்ஸ் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி மேடையில் ஒரு ரிஹர்சல் பார்ப்பாங்க, புரியுதுங்களா? அது மாதிரி அது ஒரு ரிஹர்சலாக இவனுக்கு கொடுக்குற புத்தி இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த அதில் இன்னொரு முக்கியமானது என்னென்னா, இந்த சன்னியாசத்துலேயே கொடுக்கலை, எந்த பொருளுக்கும் நான் சொந்தக்காரன் இல்லைங்கிறது விடுறதே ஒரு சன்னியாசம்தான். இந்த உடம்புக்கே நம்ம சொந்தம் இல்லை. உனக்கது சொந்தம் எனக்கது சொந்தம் உலகத்தில் எதுடா சொந்தம் படம் ஒரு பாட்டு இருக்குது, பழைய பாட்டு. இந்த உடம்புக்கே நம்ம சொந்தக்காரன் கிடையாது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாத்துக்கும் நான் சொந்தக்காரன் நினச்சிக்கிட்டு இருக்கோம், புரியுதுங்களா? அதை விடுவதே ஒரு பெரிய சந்நியாசந்தேங்கிறார். முதல்ல என்னுடையதுங்கிற புத்தியை விடுறதே பெரிய சந்நியாசம். நீ எல்லாத்தையும் பயன்படுத்தலாம்,
ஆனால் என்னுடையதுங்கிற எண்ணத்தை முதல்ல விடணும். நாம் உயிரை விடுறதுக்கு முன்னாடி, உடம்புலேருந்து உயிரை விடுறதுக்கு முன்னாடி முதல்ல விட வேண்டிய என்ன தெரியுமா? என்னுடையதுங்கிற புத்தியை விட்டுறணும். உடம்பு போகிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் எதுவுமே என்னுடையதுங்கிற புத்தியை விட்டுறணும் முதல்ல. அப்படி விட்டுட்டோம்னா மோட்சம் கிடச்சோம். அப்படி விட்டுட்டு உயிரை விட்டால் மோட்சம் உண்டு. அதுக்கு ஒரு ரிகர்சல் தான் இந்த தானம்ங்கிற புத்தி. இந்த என்னுடையதுங்கிற எண்ணம் வர்றது வரைக்கும் புனரபி ஜனனம் புனரபி மரணம் தான். இதெல்லாம் திடீர்லாம் அடைய முடியாதுங்கிறார். அதாவது இந்த அசுர சம்பத்துங்கிறது எதையுமே கொடுக்க மனசு இல்லாமல் இருக்கிறது அசுர சம்பத்துங்கிறாங்க. சில பேர் பாருங்கள், வீட்டில் பொருள்கள்லாம் இருக்கும், கொடுக்க மனசு வர அழுகிறது வரைக்கும் வச்சுருப்பாங்க. அழுத பிறகு என்ன, அழுகின பிறகு தூக்கி கீழே போடுறது. இருக்கிற போதே கொடுத்தண்ண, கெட்டு போகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துடலாம். வச்சுருக்கான், நம்ம பயன்படுன்னு வச்சு தப்பு இல்லை. சரி, கெட்ட போகிறபடி சூழ்நிலை வருது, யாராவது கூப்பிட்டு, இல்லை பறவைகள் கூட வச்சுட்டு போயிடலாம், யாராவது சாப்பிட்டு போகுதுன்னு சொல்லி அதை அழுகி கெட்டு போய் கீழே தூக்கி போடுறதுக்கு அந்த பகிர்ந்து கொள்ளக்கூடிய புத்தி இல்லை. அப்படி ஒரு வேளை புத்தி இல்லைன்னு வச்சுங்க, அதை வளர்க்கணும். ஆன்மீக சாதனை முக்கியம் என்ன தெரியுமா? பகிர்ந்து கொள்ளக்கூடிய புத்தியை வளர்த்தல். சில பேர் சொல்லுவாங்க, முன்னாடியெல்லாம் அவன் எதுக்குமே கொடுக்க மாட்டான், இப்போ ஏதோ கிளாஸுக்கெல்லாம் போயிட்டு வந்தப்போ இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்றான். விவேகானந்தருக்கு பிறவிலே இருந்துச்சு தெரியுமில்ல உங்களுக்கு. அவர் இருக்கலாம் தூக்கி கொடுத்து விடுவாராம். என்ன பண்ணிட்டாங்க, வீட்டை விட்டு போகும்போது இவரை வீட்டை சின்ன வயலில் பூட்டி விட்டு போயிடுவாங்களாம். ஒரு இடம் வீட்டை பூட்டிட்டு போயிடுறாங்க விவேகானந்தரை. அவர் தனியாக விட்டு போக மாட்டேன், இருந்த இடத்து யாராவது கேட்டு வந்தால் கொடுத்து விட்டுருவார். அதெல்லாம் கதவை பூட்டிட்டு சாவியை கொண்டு போயிடுவாங்க. ஒரு பிச்சைக்காரன் குளிர் நடந்து போய்கிட்டு இருப்பான், சட்டை இருக்காது. இவர் சன்னல் வழியை என்ன ஆம்பார், சட்டை இல்லையாம்பார். அப்பா கோட்டை எடுத்து சன்னல் வழியை கொடுத்து போட்டு போன்ட்டுருவார். அப்பா கோட்டு, அதான் அவர் வக்கீல் வேற, போட்டு போ அப்படின்றார். அவர் எப்படி இருந்தார்? அவர் மாதிரியெல்லாம் முடியாது. அவருக்கு அமெரிக்கா போய் சிகாகோவில் போய் பிரசங்கம் பண்ணுறதுக்கு வசூல் பண்ணி கொடுக்குறாங்க பணம். அது என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பத்திரிகையை படிக்கிறாரு. பத்திரிகையை படித்து இங்கே அப்போயெல்லாம் பஞ்சம். இன்றைக்கி பாருங்கள், அன்றைக்கி 30 கோடி மக்கள் சாப்பாட்டுக்கு, நம்ம இந்தியா ஜனத்தொகை 30 கோடி தான். இங்கே பாகிஸ்தான் பங்களாதேஷ்லாம் சேர்ந்துருந்த ஜனத்தொகை. அப்போ பட்டினி கிடந்தோம் பிரிட்டிஷ்காரன் பீரியடில். இன்றைக்கி 140 கோடி இந்தியா மட்டும். யாரும் பட்டினி கிடந்து சாகிறதில்ல. அன்றைக்கி பட்டினி கிடந்து சாகுறாங்கன்னு ஒரு பேப்பரில் நியூஸை பார்த்தோன்னா கண்ணீர் அப்படியே வடிஞ்சு பேப்பர் நனைஞ்சு போதான். எவ்வளோ இறக்க குணம் பாருங்கள். யாரோ பட்டினி கிடக்கிறான்னு பார்த்துட்டு அப்படியே அழுது பேப்பர் நனைஞ்சு போதான். அந்த வசூல் பண்ண பணத்தை கொடுத்து அனுப்பிச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு அனுப்பிச்சி விட்றாரு. எப்படி பாருங்கள் அவர். பிறகு திருப்பி அவருக்கு வசூல் பண்ணி எல்லாம் கொடுத்து அவர் அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி அது ஒரு தானம், திரவிய யஜ்ஞம். யாருக்கு தேவையோ, அவர்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பது. அதாவது இப்படி இருந்தால் சந்நியாசத்துக்கும் வர முடியும், இல்லாட்டி வீட்டில் இருந்தாலே சன்னியாசியாக வாழ முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லறத்தில் இருந்தே சன்னியாசியாகி இந்த புத்தி இருந்தால் மரணம் அடைய முடியும். அப்படி ஒரு வேளை இல்லைன்னா இது ஒரு சாதனையாக நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இது திரவிய யஜ்ஞம்ங்கிறார். இந்த புத்தி இன்னொன்று இருக்கு, இந்த கொடுக்கறதுல ஒரு ஆனந்தத்தை பழகிட்டோம்னு வச்சுக்கங்களேன், அந்த சந்தோஷம் யாருக்கும் கிடைக்காது. கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம் வரும் நம்மளுக்கு. நாம் கொடுத்து அதை வாங்கி ஒருத்தர் அவர் சந்தோஷப்படுறாரு பாருங்க, அதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு பார்த்தீங்களா, அதில் எவ்வளோ. நான் சொன்னேன், சாமியுடைய உதாரணம் சொல்லியிருக்கேன், திருப்பி ஞாபகப்படுத்துவேன். குருபரானந்த சாமி ஒரு சாப்பாடு, அவர் ஆடிட்டர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நைட்டில் 4 இட்லி கொடுப்பாங்க ஒருத்தர் இதுலேருந்து. அவர் தங்கியிருக்க இடத்துல ஹோட்டல் கீட்டில் எதுவும் கிடையாது, தனியாக தங்கியிருக்கார். அப்போ இளம் வயசு. பக்கத்து வீட்டுக்கார அம்மா ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொல்லி சாயந்தரம் 4 மணிக்கு 2 குழந்தைங்களை விட்டுட்டு போகிறாங்க. நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கங்க, சீக்கிரம் வந்துடுறேன். போனவங்க லேட் ஆகிடுது, 10 மணிக்கு வர்றாங்க அவங்க. இந்த குழந்தைங்க பசிக்குதுன்னு சொல்லி இவர் கொடுத்த 4 இட்லியை 2 குழந்தைங்களும் ஆளுக்கு 2 இட்லியை கொடுத்து இவர் கொடுத்துட்றாரு. அந்த குழந்தைங்க சாப்பிட்டு தூங்கிடுது. அவங்க அம்மா திருப்பி கூட்டு போகிறாங்களாம், எழுப்பி கூட்டு போயிடுறாங்க. போயிட்டாங்க. இவர் தண்ணியை குடிச்சிட்டு படுத்துட்டார். நைட்டு காலையில் எந்திரிச்சிருக்கார். எந்திரிச்சு போகிறது தலையை சீவிக்கிட்டு இருந்தாராம். சீவிக்கிட்டு இருக்கும்போது காலை யாரோ பரண்டுறது மாதிரி இருந்திருக்கு. குனிஞ்சு பார்த்தா அந்த பிள்ளைய நமஸ்காரம் பண்ணிகிட்டு இருக்காங்க காலில் விழுந்து. அவங்க அம்மா பையை வச்சு வாசப்படியில் நிற்கிதான். என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லை
நீ இந்த வயசில் நைட்டு பட்னியாக இருந்திருக்கே ஒன்று கூட சாப்பிடாம அப்படின்னு இருக்கேன். இல்லை என்ன இல்லை, உனக்கு வர்றது 4 இட்லியான்னு தெரியும், இதுக்கு 2 அதுக்கு 2 கொடுத்துட்ட, நீ என்கிட்ட சொல்லவும் இல்லை, நான் திருப்பி வந்து பார்த்து நீ போட்டு படுத்துட்ட, சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு, அப்போ நீ வந்து ஒன்று கூட சாப்பிடாம, நீ ஒன்றாவது சாப்பிட்டு கொடுத்தனா பரவாயில்ல, ஒன்றுமே சாப்பிடாம இருக்கிறதையும் கொடுத்துட்டு இருந்திருக்கியே, அதனால் நீ பெரிய இடத்த வருவேன், அதனால் உன்னை நமஸ்காரம் படிக்கிற பையனை நமஸ்காரம் பண்ணிட்டு போய் சொல்லியிருக்காரு அந்த அம்மா. இவர் சொன்னார், இவர் சொல்கிறாரு, ஒரு நேரம் எனக்கு வயிற்று பசியோடு இருந்தேன், அந்த ஒரு நாள் கொடுத்ததை நினச்சி இன்றைக்கி வரைக்கும் சந்தோஷப்படுறேன் நான், அது எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்குங்கிறார். அன்றைக்கி ஒரு நேரம் பசி பட்டினி, ஆனால் அந்த சம்பவம் என்ன, இன்றைக்கி நினச்சாலும் சந்தோஷமாக கிடைக்குமா கிடைக்காதா, அதை நினச்சி பார்த்தா சந்தோஷம் வருமா வராதா? அப்போ அதில் எப்படி ஒரு அப்போ இந்த கொடுக்கறதுல ஒரு சந்தோஷத்தை பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ கோடி கடத்தாலும் கிடைக்காது. கர்ணனுக்கு இருந்துச்சு, அவனுக்கு அதர்மம் பக்கம் போய் சேர்ந்திருந்தாலும் கூட அதுவே அவனுக்கு மோட்சத்தை கொடுத்து, அவர் விஸ்வரூபத்தை அவருக்கு மட்டும் காமிச்சார், அர்ஜுனனுக்கு காமிச்சார், அவனுக்கு காமிச்சார்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவன் கூட பாருங்கள், அதில் எவ்வளோ பெரிய புத்தி சொல்லுவாங்க. அர்ஜுனனுக்கு அர்ஜுனனுக்கு ஒரு கர்வம் வந்துச்சுன்னா அவன் தான் கொடுப்பானா, நான் கொடுக்க மாட்டேனா அப்படின்னு நினப்பானா. இல்லைப்பா கிருஷ்ணன் அவனை மாதிரி உனக்கு வராதுன்னாரான். என்னன்னா அவர் கதை சொல்லுவாங்க, 2 தங்க மலையை கொடுத்தாரான், இதை சாயந்தரத்துக்குள்ளே தானம் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லி. அர்ஜுனன் கொஞ்சமாக வெட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தானான். அவன் என்ன பண்ணான்னு சாயந்தரம் முடியலை முழுசாக வீட்டுக்குள்ளே, இவன் ஒருத்தரை கூப்பிட்டு நீ வச்சுக்கன்னு கொடுத்துட்டு போயிட்டானே என் பாட்டுக்கு. ஒரு செகண்டில் கொடுத்துட்டு போயிட்டானா. அதாவது அந்த இயல்பாக சில பேருக்கு அது இருக்கும், இல்லாட்டி வளர்த்து கொள்ள வேண்டும். இதுக்கு பேர் தான யஜ்யம். அடுத்தது திரவிய யஜ்யம், இதான் தான யஜ்யம். அடுத்தது தபோ யஜ்யம். தவங்கிறது ஒரு யஜ்யம்ங்கிறார். இதை நிறைய பேர் யஜ்யமாக செய்கிறார்கள் அப்படிங்கிறார். பொதுவாக தவங்கிறது எல்லா வார்த்தையும் பயன்படுத்தலாம். இந்த வகுப்பில் உட்காந்துருக்கிறது தவம் தான், தெரியுமா? எப்படி தவம் சாமி சொல்கிறீங்க? வேறு வெளியால் கூட்டு 1 மணி நேரம் உட்கார சொல்லுங்கள் பார்ப்போம். 1 வருஷம் போகிறது மாதிரி இருக்கும். இந்த கிளாஸே கேட்காதாலேருந்து உட்காந்துட்டாங்கன்னா உட்கார முடியாது. இந்த விஷயத்தில் உட்காந்து கேட்குறது கஷ்டம். அதே மாதிரி சாஸ்திரம் படிக்கிறது தவம், கோயிலுக்கு போகிறது தவம், ஜபம் பண்ணுறது தவம், தியானம் பண்ணுறது தவம், சாப்பிடாமல் விரதம் இருக்கிறது தவம், மௌனமாக இருக்கிறது தவம், எல்லாத்துக்கும் தவங்கிற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். பொதுவாக உணவு கட்டுப்பாடு, பிராணாயாமம், இப்படிலாம் நிறைய இருக்குது. இந்த சாஸ்திரத்தில் இந்த தவத்தில் இன்னொரு தவம் சொல்லுவாங்க, சாந்திராயண விரதம்னு சொல்லி விரதம்லாம் இருக்குது. அது எப்படி தெரியுமா உங்களுக்கு? அதாவது பௌர்ணமி அன்னைக்கு 15 கவலை சாப்பாடு சாப்பிட்டு வரோம். சில விரதம் இருக்காங்க அப்படி, மொத்தமாக எல்லாம் கலக்கி வச்சிடுறது சாப்பாடை. 15 உருண்டை அன்னைக்கு சாப்பாடு, அதோடு அவ்வளோதான். மறுநாள் 14 உருண்டை, அதுக்கு அடுத்த நாள் 13 உருண்டை, அமாவாசை அன்னைக்கு 1 இருக்காது, அமாவாசைக்கு மறுநாள் 1 உருண்டை, அடுத்த நாள் 2 உருண்டை, திரும்பி 15 உருண்டை ஆயிடுமா. இப்படி சாப்பிட்றது, இப்படி ஒரு விரதமெல்லாம் இருக்குது. இந்த சாதுர்மாசிய விரதத்துல என்ன பண்ணுவாங்கன்னா 15 நாளைக்கு உப்பு சாப்பிட மாட்டாங்க, 10 நாளைக்கு புளி சாப்பிட மாட்டாங்க, 10 நாளைக்கு பால் ஐட்டம் சாப்பிட மாட்டாங்க, 10 நாளைக்கு பருப்பு ஐட்டம் சாப்பிட மாட்டாங்க. இப்படி சாமி இருந்திருக்கார் நம்ம சாமியெல்லாம். இப்படி எத்தனையோ வகையான விரதங்கள் இருக்கின்றது. இந்த சாந்திராயண விரதங்கிறது இந்த கவலமாக சாப்பிட்றது, சந்திரனை மையமாக வச்சு சாப்பிட்றது. உபனிஷத்தில் ஒரு இது இருக்குது, விரதம்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, எந்த விரதம் இருந்தாலும் சரி, எந்த தவம் இருந்தாலும் சரி, அந்த தவம் உனது உடலையும் உள்ளத்தையும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. உனக்கு உடலையும் நலிவடையச்சுன்னா சாப்பிடாமல் 10 நாள் பட்னியாக கிடக்குன்னு சொல்லி உடம்புல இருக்க சக்தியெல்லாம் குறைச்சிடக்கூடாது. புரியுதுங்களா? அது உடலையும் வலுப்படுத்தணும், உள்ளத்தையும் வலுப்படுத்தணும். புத்தரே அப்படித்தான் இருந்து கடைசியில் என்ன பண்ணுறாரு, அந்த விரதத்தை கைவிடுறாரு, ஒன்றுமே சாப்பிடாமல் இருந்து. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எல்லாத்துலேயும் ஒரு லிமிட் வச்சு பண்ணுறது. அதாவது நம்ம நோய்க்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது ஒரு நோய்க்கு முக்கியமான அளவாக சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். சாப்பிடாமல் இருக்கிறது தப்புங்கிறாங்க. முழுமையாக சாப்பிடாமல் இருக்கிறன்னு வச்சுங்க, நம்மளை பலவீனப்படுத்தி விடக்கூடாது. சில பேர் தவங்கிற பேரில் கொடூரமான தவமெல்லாம் பண்ணுவாங்க. அசுரெல்லாம் கையை வெட்டி போடுவான் நெருப்பில், அக்னியை சுற்றி போட்டு நின்றுக்கிட்டு இருப்பான். அந்த தவமெல்லாம் அசூர தவம்னு பேர். இந்த முதுகில் கொக்கியை மாட்டிக்கிட்டு இழுப்பாங்க பார்த்துருக்கீங்களா, தேரெல்லாம் கிராமங்கள் எல்லாம், அதெல்லாம் அதான் அசுர தவம், தமோகுண தவம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஆரம்பத்தில் ஏதோ பண்ணுறாங்க. அந்தளவுக்கெல்லாம் ஆன்மீக சாதனை செய்கிறவங்கன்னு அப்படிலாம் போகக்கூடாது. இது எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா,
நம்மளுக்கு பக்குவப்படுத்துவதாக இருக்க வேண்டும். வள்ளுவர் அழகாக சொல்லிட்டார். தவங்கிற அதிகாரத்தில் அடிக்கொடுக்க அந்த குறளை சொல்லுவேன். உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. தவங்கிற அதிகாரத்தில் தவத்துக்கு இலக்கணமாக முதல் குறளில் சொல்கிறார். உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. அதில் ஒரு வார்த்தை வருது. அதாவது உனக்கு வரக்கூடிய துயரங்கள் கஷ்டத்தை நீ தவிர்க்க முயற்சி பண்ணுற, தவிர்க்க முடியல, அதை சகித்து பழகிறவதையா அது தவம். பிறகு வேற ஒரு உயிருக்கு உடம்புக்கு துயரத்தை நீ கொடுக்காமல் இருக்கிறது தவங்கிறார். அதில் முக்கியமான பண்பு என்ன தெரியுங்களா? இந்த உடம்புக்கு நீ கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. உயிருக்கு உருகன் செய்யாமை, மற்ற உயிருக்கு உருகன் செய்யாமை மட்டும் இல்லை, உன் உடம்புக்கு நீ உருகன் செய்யக்கூடாது. உன் உடம்பையும் போட்டு வருத்தி எடுக்கக்கூடாது. அது எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். அந்த மாதிரி பண்ணுவதன் தவங்கிறார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இங்கே அக்னி தவம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிச்சய புத்தி இருக்குது பார்த்தீங்களா, இது அக்னி. அங்கே ஒழுக்கமின்மை என்பதை அங்கே உள்ள போடுவது ஹவிஸ் அப்படிங்கிறார். தவத்தினால் இதை செய்ய வேண்டும். இங்கே சுருக்கமாக சொல்லியிருக்கார். தவத்தை பற்றி வளர்க்குறாருன்னா மணிக்கணக்காக பேசிக்கிட்டே போகலாம். அடுத்தது யோக யக்ஞக. இது பதஞ்சலி கூறிய யோகத்தை சொல்கிறார். பதஞ்சலி அஷ்டாங்க யோகத்தில் 8 விதமான யோகம் சொல்கிறார். அவருக்கு சொல்லியிருக்கார். அதை நிறைய இந்த 6வது அத்தியாயத்தில் முகவரியாக பார்க்கும்போது நிறைய விளக்கம் பார்க்கலாங்க. இங்கே சுருக்கமாக பேரை மட்டும் தெரிஞ்சுக்கிறோம். யமக, எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது. அதாவது ஹிம்சை செய்யாமை, பொய் சொல்லாமை, பிறர் பொருளை அபகரிக்காமை, புலன்வழி செல்லாமைன்னு இப்படி ஒரு 5 இருக்குது. இதெல்லாம் யமகன்னு பேர். யமன்னா யம தர்மராஜான்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா அதாவது செய்யக்கூடாதவை எதெல்லாம் அது செய்யக்கூடாது. செய்யக்கூடியவை 5ன்னு அதில் இருக்குது. அதுக்கு பேர் நியமக. அது தூய்மையாக இருக்கிறது, திறந்தோர் வழிபாடு பண்ணுறது, இப்படியெல்லாம் ஒரு 5 விதமான சொல்லியிருக்கு. அதுக்கு பேர் நியமம்னு பேர். பிறகு ஆசனம், விதவிதமான யோகாசனங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு சாதனை. 8 சொல்கிறார் அங்கே பதஞ்சலி. அதை இங்கே ஒரே வார்த்தையில் யோக யஜ்ஞன்னு சொல்லிட்டார். பிறகு பிராணாயாமம்னு ஒரு யஜ்ஞம் இருக்குது. இதை தனியாக அந்த இதிலே வருது. இதை ஒரு சாதனையாக தனியாக வர சொல்ல போகிறார். இந்த பதஞ்சலியிலையும் பிராணாயாமம் வருது. பிறகு பிரத்யாகாரக, அது இந்திரிய கட்டுப்பாடு தமந்தான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அது இந்திரிய கட்டுப்பாடு. பிறகு சமக, மன ஒருமுகப்பாடு தாரணா. பிறகு தியானம், சமாதின்னு சொல்லி 8 பதஞ்சலி சொல்லியிருக்காரு. அதெல்லாம் செஞ்சால் அது ஒரு வேள்வி அப்படிங்கிறார். இந்த தியானம் சமாதிங்கிறது எப்படின்னா, தியானத்தில் மனசுக்கு ஒரு வேலையை கொடுப்பான். நீ இந்த மந்திரத்தை எடுத்து நீ ஜபம் பண்ணு அப்படின்னு சொல்லி. அது என்ன பண்ண, அதை உடனே செய்யுமா? அது செய்யாது. அது என்ன பண்ண, ஒரு 10 தடவை நினைக்கும், ஒரு விட்டு போய் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரே நிலையாக போகாது. அதுக்கு பேர் தியானம். தியானத்தில் மனசு ஒருமுகப்பட்டால் தியானம் கிடையாது, சமாதி. தியானத்தில் மனசு வெளியவே போகலைன்னா அதுக்கு பேர் என்ன பேர்? சமாதின்னு பேர். போய் அதுக்கு பேர் தியானம்னு பேர். அவர் தியான பயிற்சியில் நல்ல வெற்றி அடைஞ்சாச்சுன்னா சமாதி. சமாதியில் என்ன, வெளி சிந்தனையே இருக்காது. எதை எடுத்துக்கிட்டோமோ அந்த எண்ணம் மட்டும் ஓடுவது சமாதி, பலனாக வருவது. இதை விரிவாக நம்ம 6வது அத்தியாயம் பார்க்கும்போது கொஞ்சம் பார்க்கலாம். இது 8 சொல்லியிருக்காரு. இதெல்லாம் செய்கிறாங்க. இது 3. ததா அபரே, வேறு சிலர் ஸ்வாத்தியாய ஞான யஜ்ஞாச்ச, 2வது வரி முதல் பகுதியில் ஸ்வாத்தியாய யஜ்ஞக ஞான யஜ்ஞக. ஸ்வாத்தியாய யஜ்ஞன சப்த கிரகணம்னு அர்த்தம். இங்கே ஞான யஜ்ஞம்னா அர்த்த கிரகணம்னு அர்த்தம். அதாவது ஒரு சாஸ்திரத்தை மனப்பாடம் பண்ணுற சாதனை. இதுக்கு பேர் ஸ்வாத்தியாய யஜ்ஞக. இந்த பாணனி சூத்திரத்தில் 4000 சூத்திரம் இருக்கான். அதெல்லாம் என்ன பண்ணுவாரான்னா, அவங்கெல்லாம் 6 மாதம் உட்காந்து மனப்பாடம் பண்ணணுமா. அதை படிக்க போகிறவங்களுக்கு மனப்பாடம் பண்ணுறதுக்கு மட்டும் டைம் கொடுத்துருவாங்க. நீ முதல்ல மனப்பாடம் பண்ணி முடியுன்னு சொல்லி. பொதுவாக வேதாந்த கிளாஸ்லேயே பிரம்மச்சாரிகளுக்கு முதல்ல என்ன ட்ரைனிங் கொடுப்பாங்க தெரியுங்களா? இந்த ஸ்லோகத்தில் மனப்பாடம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. முதல்ல ஸ்வாத்தியாயம், மனப்பாடம் பண்ணுவது ஒரு பெரிய சாதனைங்கிறார். நம்ம இந்த கீதா உபநிஷத்தெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்லோகங்கள் மனப்பாடமாக தெரிஞ்சுட்டு போய் கிளாஸ் கேட்டோம்னு வச்சுங்க, இன்னும் ஈஸியாக இருக்கும். இல்லை மனப்பாடமே பண்ணலன்னு வச்சுங்க, நல்லா அந்த ஸ்லோகத்து வரியை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு திருப்பி படிச்சுட்டு போய் கேட்டோம்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா பதியும் உங்களுக்கு. நம்ம சாமிஜிக்கு 700 ஸ்லோகம் மனப்பாடமாக தெரியும்.
7 உபனிஷத் மந்திரம் மனப்பாடமாக தெரியும் குருபரான சாமிக்கு. ஓங்கான சாமி நிறைய வேதமெல்லாம் மனப்பாடமாக தெரியும். இப்போ கூட சாஸ்வதான சாமின்னு சொல்லி இந்த சிறுமலையில் அந்த பக்கம் இப்போ சமாதியாக இருந்த ஒரு குருபூஜை போயிருந்தேன். அவர் தபோவனத்தில் சேரும்போது சித்மாவனத்தில் இருக்கும்போது கீதை ஃபுல்லாக மனப்பாடமாக தெரியும். சுலபம் போகிறான் 700 வருஷம் மனப்பாடம் சொல்லுவார். ஒரு இதை மனப்பாடம் பண்ணிவிட்டு போய் கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஈஸியாக இருக்கும். இனியெல்லாம் மனப்பாடம் பண்ணுறது சாமி இந்த கிளாஸில் சொல்லியிருக்காரு போய் மனப்பாடம் பண்ணணும்னா உங்களுக்கு மனப்பாடம் பண்ணவே முடியாது. இப்போ பண்ணுற வயசு இல்லை அதெல்லாம். ஞானத்துக்கு மனப்பாடம் கட்டாயம் தேவையில்லை, மோட்சத்துக்கு மனப்பாடம் தேவையில்லை. முதல்ல படிக்கணும் ஆர்வத்தில் வர்றவங்களுக்கு, பாடம் நடத்துகிறவங்களுக்கு மனப்பாடமாக இருந்தால் சில சுலபமாக இருந்தால் நல்லது. மோட்சம் அடைகிறது கட்டாயம் மனப்பாடம் அவசியம் இல்லை. ஆனால் மனப்பாடம் பண்ணுவதுதான். இப்போ திருவாசகம் எடுத்துக்கிறோம், முழுசாக மனப்பாடம் பண்ணவங்களும் இருக்காங்க, சிவபுராணம் மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கிறோம் இருக்கா இல்லையா? சில பாடலை மட்டும் மனப்பாடம் பண்ணுறது. ஏதோ ஒரு சில முக்கியமான பாடல்களை மனப்பாடம் பண்ணி வைத்துக்கொள்வது ஒரு விதமான சாதனை. ஸ்வாத்தியாய யஜ்ஞம் இதெல்லாம் அந்த காலத்தில் ஒரு சாதனையாக இருந்திருக்கு. அதாவது ஏன் மனப்பாடம் பண்ணிட்டு கேட்க சொல்கிறாங்கன்னு சொன்னால், மனசுக்கு ஏதாவது ஒன்றை கிரகிக்கிற சக்தி தான் ரொம்ப நல்லா இருக்குமா, ரெண்டை சேர்ந்து கிரகிக்கிற சக்தி இருக்காது. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு வார்த்தை சொல்கிறேன், ஒரு வார்த்தையை சொல்லி ஸ்வாத்தியாய யஜ்ஞம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த வார்த்தையில் இருக்குது. இந்த ஸ்வாத்தியாயங்கிற வார்த்தையை புதுசாக கேட்குறோம், அதை முதல்ல மனசில் கிரகிக்கணும். அதுக்கு என்ன அர்த்தங்கிறது இங்கே 2 விஷயம் உள்ளே போகணும் மனசுக்குள்ளே. இந்த ஸ்வாத்தியாயங்கிற வார்த்தை மனப்பாடமாக தெரிஞ்சிருந்தால் பிறகு அர்த்தம் சொல்லும்போது ஈஸியாக அர்த்தம் மட்டும் உள்ளே போகும். இந்த வார்த்தையும் உள்ளே பதியணும், அதுக்கு பொருளும் பதியணுங்கும் போது கஷ்டமாயிடும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், பொதுவாக கிளாஸுக்கு வந்தால் வார்த்தைக்கு முக்கியத்துவம் இல்லை, அர்த்தத்துக்கு முக்கியத்துவம் இந்த வேதாந்தத்துக்கு. ஆனால் அந்த வார்த்தையும் மனப்பாடமாக இருந்தால் பிரயோஜனமாக இருக்கும். நம்ம இட்லி சாப்பிட்றோம்னு சொன்னால் 10 இட்லி உடனே சாப்பிட முடியுமா? ஒவ்வொன்றாத்தையும் சாப்பிட முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக அது மாதிரி என்ன முதல்ல மனப்பாடம் பண்ணுறது, பிறகு கேட்குறதுங்கிறது இன்னும் கொஞ்சம் சாஸ்திரம் படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்குங்கிறதுக்காக சொல்லப்படுறதுக்கு. அதை முழுசாக மனப்பாடம் பண்ணாத மோட்சத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இது கூட படிப்பார், கடைசி 80 வயசில் போய் நான் இப்போ இந்த பாணனி சூத்திரம் இதெல்லாம் இலக்கணமெல்லாம் படிக்கிறேன்னு சொல்லி மனப்பாடம் தூங்கி அந்த இதில் இருக்குது 15 அதை போய் பண்ணிக்கிட்டு என்ன பிரயோஜனம்? நம்மளுக்கு இப்போ அர்த்தம்தான் முக்கியம். ஆனால் அது ஒரு சாதனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பேர் அர்த்த கிரகணம். ஒன்றுமே இல்லை, இந்த ஓம் பிரம்மா அர்ப்பணம் இந்த சுலோகம் மனப்பாடமாக இருக்கா இல்லையா? நம்ம 20 போன சுலோகம் சாப்பிடும்போது ஏதோ ஒன்று ரெண்டா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறோம். நிதித்தியாசனங்கிற சாதனைக்கெல்லாம் ஏதாவது சில சுலோகங்கள். இப்போ நம்ம நிதித்தியாசனம் பண்ணுவோம், நம்ம இந்த அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிருகதாரண்ய உபனிஷத்தில் அந்த மந்திரத்தெல்லாம் விளக்கி கேட்டு பதிஞ்சிருக்கோம். அந்த வாக்கியம் மனப்பாடமாக இருக்கணுமா இல்லையா? அகம் பிரம்மாஸ்மி, பிரஜானம் பிரம்ம, தத்துவமிசி, அயம் ஆத்மா பிரம்ம, இந்த மாதிரி சில வாக்கியங்களாக மனப்பாடம் பண்ணி வச்சா அது நிதித்தியாசனத்து போது நல்லா பயன்படும். அதுக்கு இந்த ஸ்வாத்தியாய யஜ்ஞம். 60 வயசுக்கு மேலே மனப்பாடம் பண்ணுற சக்தி போயிடுமா. அதனால் அதுக்கு பிறகு இந்த மனப்பாடம் பண்ணுற வேலையை நம்ம அதை விட்டு போட்டு அர்த்த கிரகணத்துக்கிட்டே போகணும். ஏற்கனவே பண்ணியிருக்கோம் பாருங்க, அதை ரிப்பீட் பண்ணலாம். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு 20 வயசில் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க, 40 வருஷமாக தொட்டிருக்கவே மாட்டீங்க, மறந்து போயிருக்கோம். ஆனால் 65 வயசில் எடுத்து திருப்பி படித்தா 2 நாள் மனப்பாடம் ஆகிடும், அது உள்ளே உட்காந்துருக்கும். புதுசாக மனப்பாடம் பண்ணுங்க, வரவே வராது. சாமி சன்னியாசம் வாங்கும்போது என்ன பண்ணார், துறவரவியலை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சாத்தையும் சன்னியாசம் கொடுப்பேன்ட்டார். அது முதல்ல சொல்லியிருக்கணும். 50 வயசுக்கு மேலே சன்னியாசம் வாங்கும்போது எப்படி மனப்பாடம் பண்ணுறது, ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சு. முதல்ல ஈஸியாக, அதாவது சாதாரண மனப்பாடம் பண்ணுறத விட டபுள் டைம் ஆச்சு. இதே இது ஒரு 30 வயசு கீழேன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாகிடும். பொதுவாக சன்னியாசம் சொல்லுவார், யாரும் சொல்வார், பண்ணுறதில்ல, நான் பண்ணேன். அதை ஃபுல்லாக துறவுரையில் மனப்பாடம் பண்ணி அர்த்தத்தோடு ஒப்பிக்கணும்ட்டார். பாருங்கள், சின்ன வயசில் மனப்பாடம் பண்ணியிருந்தால் உள்ளே பதிஞ்சிருக்கான். இப்போ திருப்பி ரிப்பீட் பண்ணலன்னா மறந்து போயிடுது. அந்த பின்னாடி மனப்பாடம் எது பின்னாடி அதையும் சீக்கிரம் மறக்கும், முதல்ல பண்ணுறது சீக்கிரம் மறக்காது. அதனால தான் சின்ன வயசில் இந்த ஸ்வாத்தியாயம், இந்த வேத பாடசாலையில் என்ன பண்ணுறோம், அர்த்தமெல்லாம் முதல்ல மனப்பாடம் பண்ணி முடி. சாமி ஏன் இவ்வளவு, நம்முடைய சாமி ஓங்கார சாமிக்கு இவ்வளோ பாப்புலர்னால், அவர் வேதம் பூரா உள்ளுக்குள்ளே போய் உட்காந்துருச்சு சின்ன வயசில். என்ன மந்திரங்கள்லாம் உள்ள ஈஸியாக பிறகு இங்கே அர்த்த கிரகணம் பண்ணுறாரு.
ஈஸியாக டப்பு 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 பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது, விழுந்துக்கிட்டே இருக்குது வார்த்தைகள்லாம். அதை அவர் சின்ன வயசில் அந்த வேத பாடசாலையில் படித்து மனப்பாடம் பண்ணதுனால அவருக்கு அந்த ஒரு சக்தியெல்லாம் இருந்தது. அடுத்தது ஞான யஜ்ஞம், அர்த்த கிரகணம், அதனுடைய பொருளை அறிதல். இலக்கணமெல்லாம் படிக்கிறோம், சில இப்போ எப்படி அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது. முதல்ல ஞான யஜ்ஞம்னு பார்த்தது வேதாந்தத்தில். இந்த ஞான யஜ்ஞம் எந்த ஒரு டெக்ஸ்ட்டை எடுத்தாலும் முதல்ல மனப்பாடம் பண்ணி முடிச்சுட்டு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது. சின்ன வயசில் திருக்குறள் மனப்பாட பகுதின்னு போட்டிருப்பாங்க, அந்த அர்த்தம் இவனுக்காக புரியுமா? அந்த குறளுக்கு அர்த்தம் அந்த வயசில் என்ன புரியும்? ஏதோ லேசாக புரியும். அந்த மனப்பாடம் பண்ணி வச்சதுனால வயசான பிறகு என்ன ஆகுது? ஈஸியாக புரியுது. நன்றி மறத்தல், அது என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்குன்னு ஒரு குறள் இருக்குது. சின்ன வயசில் படி அதுக்கு என்னன்னே நன்றின்னா என்னன்னே தெரியாது முதல்ல. ஆனால் பின்னாடி வாழ்க்கையில் அனுபவிக்கும் போது என்ன பண்ணுவான்? அர்த்தம் புரியும் அவனுக்கு. அறத்தால் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இளன்றிருக்கு. இப்பயே புரியாது அது. பிறகு எப்படி புரியும்? முதல்ல மனப்பாடம் பண்ணிவிட்டு பிறகு அர்த்தம் புரியும் போது அது ஈஸியாக. இதுக்கு பேர் ஞான யஜ்ஞக. வேதம் என்ன சொல்லுங்கிறத புரியுது. தர்க்க சாஸ்திரம்லாம் படித்தா அந்த எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறது தெரியுமா, அதெல்லாம் இருக்குது. இதுக்கு பேர் ஞான யஜ்ஞம். அடுத்தது யதயக சம்சித விரதாகா, கடைசி வார்த்தை. இப்போ 5 வேள்வி சொல்லிவிட்டு இதெல்லாம் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இப்படிப்பட்ட யாகங்களை யார் செய்கிறான்னு சொன்னால் முயற்சி செய்கின்ற சாதகர்கள் செய்கிறார்கள். அதாவது சம்சிதம்னா உறுதியாக்கப்பட்ட, நன்கு தீட்டப்பட்ட. இந்த சாதனை ஈஸி இல்லைங்கிறார். நான் சாதனையை வரிசையாக சொல்லிட்டு வர்றேன். இதெல்லாம் எப்படி செய்யணும்? ஒரு சாதனை எடுத்துக்கிட்டால் அதில் உறுதி இருந்தால்தான் செய்ய முடியும், உறுதி இல்லைன்னா அதை செய்ய முடியாது அப்படிங்கிறார். அதாவது எந்த ஒரு சாதனையுமே எல்லாருக்குமே இதை நல்லா செய்யணும்னு ஒரு உற்சாகம் வரும். நாளைக்கு இருந்து செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி உற்சாகம் வரும். இப்போ கிளாஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறோம், நல்லா விளம்பரம் பண்ணுறோம், புரியுதுங்களா? நல்லா படபடமாக ஆரம்பிப்போம். சாமி சொல்வார் 100 பேர் வருவாங்களாம் ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு. 100 பேர் ஆரம்பத்தில் கீதை முழுசாக கேட்டுன்னு வருவாங்களாம். 50 பேர் ரெகுலராக இருப்பாங்களாம். ஆனால் ஒரு 10 பேர் தான் கடைசி வரைக்கும் வந்தவங்களாக இருப்பாங்க பாரு. ஆரம்பிக்கும்போது 100 பேர், ஆனால் தொடர்ச்சியாக 50 பேர் இருக்கும். 50 பேர் குறையாமல் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் 50 பேர் எப்படின்னா மாறி மாறி வர்றாள்தே இருக்கும். அதில் ரெகுலராகிட்டின்னு பார்த்தா ஒரு 10 பேர் இருக்கும். அப்போ முதல்ல 100 பேருக்கு என்னென்ன போய் கேட்கணுங்கிற உறுதியோடு வர்றாங்க. ஆனால் உறுதி இருக்கா? போயிடும். இப்போ காலையில் வந்து ஒருத்தர் வந்து 8 மணிக்கு எந்திரிக்கிறார் தினந்தோறும். அவர் என்ன பண்ணணும் தெரியுங்களா? நாளைக்கு இருந்து நான் 7 மணிக்கு எந்திரிக்கிறேன்னு உறுதி பண்ணணும். நான் 4 மணிக்கு எந்திரிக்கணும் உறுதி பண்ணால் ஒரு நாள் எந்திரிப்பேன், மறுநாள் எந்திரிக்க மாட்டேன். முடியுமா? கொஞ்சம் கொஞ்சம், அதாவது எதை முடியுமோ அதில் உறுதி எடுத்துக்கிறேன்னா, முடியாத விஷயத்தில் உறுதி எடுக்கக்கூடாது. எந்த ஒரு சாதனையாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இதை இப்படி செய்ய போகிறேன், இந்த விஷயத்தில் நான் உறுதி எடுத்துக்கிறேன், பிறகு என்ன பண்ண, அது பிறகு அடுத்த ஸ்டெப்பு. இப்படி உறுதி செய்யப்பட்டு ஒரு சாதனையை செய்ய வேண்டும்ங்கிறார். இதில் ஒரு வார்த்தையை சொல்கிறார், எதையக சம்சித விரதாக, உறுதியாக்கப்பட்ட நன்கு தீட்டப்பட்ட. விரதகன உறுதி, அந்த செய்கின்ற சாதனைகள் உறுதியாக இருக்கக்கூடிய சாதகர்கள், எதையக முயற்சி செய்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் நாம் எந்த ஒரு விரதத்தை எடுத்தாலும், இங்கே 12 சாதனைகளை சொல்லியிருக்காரு, வரிசையை சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. இன்னும் 2 சாதனைகள் இருக்குது. அடுத்தது பிராணாயாமம், உணவு கட்டுப்பாடு, 2 சாதனை இருக்குது. இந்த சாதனைகள் எல்லாமே நம்மளுக்கு எந்த சாதனை முடியுமோ அந்த சாதனையில் உறுதி எடுத்து முதல்ல கடைப்பிடிக்கணும், பிறகு அடுத்த சாதனை. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம செஞ்சோம்னு சொன்னால் அது நல்லா செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்தோம். திரவிய யஜ்ஞ தபோ யஜ்ஞா. திரவிய யஜ்ஞானா தான யஜ்ஞம், தபோ யஜ்ஞா தவ யஜ்ஞம், தவம் என்ற சாதனை. யோக யஜ்ஞாக, பதஞ்சலியின் யோக யஜ்ஞம், பதஞ்சலி சொன்ன அஷ்டாங்க யோகங்கிற 8 யோக யஜ்ஞம். ததா அபரே, அப்படியே சிலர். ஸ்வாத்யாய ஞான யஜ்ஞாச்ச, ஸ்வாத்யாய ஞான யஜ்ஞாச்சன்னா அதாவது சப்தத்தை மனப்பாடம் செய்தல் என்ற ஒரு யஜ்ஞம்.
பிறகு ஞான யஜ்ஞாச்சன அர்த்த கிரகணம், அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்கின்ற யஜ்ஞம். சப்த கிரகணம் அர்த்த கிரகணம் என்ற யஜ்ஞம். சம்சித விரதாக, நன்கு தீட்டப்பட்ட உறுதியான விரதத்தை உடைய யதயக சாதகர்கள் செய்கிறார்கள். இதெல்லாம் யாரால் செய்ய முடியுங்கிறாரு? நன்கு தீட்டப்பட்ட உறுதியான விரதத்தை உடையவர்கள் செய்ய முடியும்னு சொல்கிறாரு. அடுத்து 29வது ஸ்லோகத்தில் ஒரே ஒரு சாதனை பிராணாயாமம். அடுத்து 30வது ஸ்லோகத்தில் உணவு கட்டுப்பாடு, அங்கே ஒரே ஒரு சாதனைன்னு சொல்கிறார். 20ல் 1 11 12 உணவு கட்டுப்பாடு. இந்த பிராணாயாமம் அடுத்தது உணவு கட்டுப்பாடு, ரெண்டுக்கு சம்பந்தம் இருக்குது. இந்த பிராணத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உணவு கட்டுப்பாடுக்குமே சம்பந்தம் இருக்குது. இந்த உணவு கட்டுப்பாடுங்கிற சாதனையும் ரொம்ப முக்கியமான சாதனை. நம்ம எங்கே கோட்டை விடுறான்? எல்லாம் உணவில் தான் கோட்டை விடுறோம். நாவடங்க நாலும் மடங்கும்பாங்க. நாக்கு அடக்கிறதில்ல, பேசுகிறதுலையும் கட்டுப்படுத்துறதில்ல. எதை பேசணுமோ அதை பேசுகிறது, அது தபோ ஐக்கியத்தில் வந்துடும். இந்த கர்மேந்திரியம் நாக்குங்கிறது என்ன பண்ண, நாக்கை கட்டுப்படுத்துறது. நாக்குக்கு மட்டும் 2 வேலை இருக்குது. அது அடுத்த ஐக்கியத்தில் வரப்போகுது. உணவு கட்டுப்பாடு. பிராணாயாமங்கிறது ஒரு யஜ்ஞம். இதில் இந்த சாமி என்ன சொல்வார்னா, இந்த 11வது இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது செய்யாதீங்க பாரு, பிராணாயாமத்தெல்லாம் ஒழுங்காக செய்ய. ஏன்னா ஒழுங்காக செய்கிறதில்ல, அதை கற்றுக்கிறாமல் செஞ்சால் தப்பாக போயிடும். பிராணாயாமத்தை முறையாக எப்படி தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். தெரியாமல் செஞ்சோம்னு வச்சுக்கலாம், அது விபரீதமான பவன். சாமி ஒரு இடத்துல சொல்கிறாரு, நான் பிராணாயாமத்தை கம்பல் பண்ணுறதில்ல, ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை இழக்க விரும்பலைங்கிறார். ஒன்று சீக்கிரம் நினச்சா உடம்பை கெடுத்துட்டு போயிடுவாங்க, இல்லைன்னு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நான் கிளாஸுக்கு வர நேரத்தில் பிராணாயாமம் பண்ண புரிஞ்சு உட்காந்துருவாங்க அப்படிங்கிறார். பிராணாயாமத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவை. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பயிற்சி பண்ணவங்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலாம். அதை விட ரமண மகரிஷி ஒரு பிராணாயாமம் சொல்லியிருக்காரு. சாதாரணமாக மூச்சை இழுத்து மெதுவாக அழகாக விடுறது, அதை பண்ணாலே போதும். அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அதை பற்றியில் நிறைய விரிவாக சொல்லப்படுறார். அதில் பூரக ரேசகம் 3 சொல்லப்படுறார். அதில் கும்பகம், ரேசகம், பூரகம் 3 இருக்குது. அந்த 3 பிராணாயாமம் இருக்குது. அதை சொல்லி அப்புறம் அடுத்ததில் உணவு கட்டுப்பாடுங்கிற சாதனையை சொல்லி இந்த 12 சாதனையை சொல்லி நிறைவு பண்ணி அப்புறம் இதை பற்றிய சில கருத்துக்கள்லாம் சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு பண்ணுவார். நம்ம அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.